வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். பிஎட் எம்எட் தேர்வு பணிகள் ஒதுக்கீடு, ஆசிரியர் பல்கலைக்கழகம் புதிய கட்டுப்பாடு. ஸோ இது குறித்த செய்தி பார்த்திங்கன்னா இன்றைக்கு பத்திரிகை செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஎட் பேராசிரியர்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பிஎட் எம்எட் தேர்வு பணிகளை ஆசிரியர்களுக்கு ஒதுக்கீடு செய்வதில் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பொறுப்பு கே. ராஜசேகரன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியரின் விவரங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் பதியப்பட உள்ளன. எனவே தங்கள் கல்லூரியில் பணியாற்றும் ஆசிரியர்களுடைய விவரங்களை உடனடியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இவ்வாறு பெயர் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு மட்டுமே தகுதி ஒப்புதல் சரிபார்க்கப்பட்டது. தகுதி அடிப்படையில் பல்கலைக்கழகத்தின் செய்முறை தேர்வு, வினாத்தாள் திருத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்கு நியமிக்கப்படுவார். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். ஸோ இது மூலயமா பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்டாஃப் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ண உதவி பேராசிரியர்களுக்கு தான் இந்த முறை தேர்வு பணிகள் என்றது ஒதுக்கீடு செய்யப்படும். ஸோ இது குறித்து தான் பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தியாகவும் அதே போல் சுற்றறிக்கையாகவும் கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.